ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ்கிறது. இந்த அமாவாசை தினத்தில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, வரப்போகக்கூடிய நாட்களானது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த நாட்களில் இவர்களுக்கு ஏதாவது புதுவிதமான பிரச்சனைகளானது உருவாகுமா, இல்லை கடந்த சில காலங்களில் ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகளானது பார்த்திங்கன்னா மீண்டும் தொடங்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படுமா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை தனுசு ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஜூலை 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ்கிறது. இந்த அமாவாசை தினத்தில் எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலுமே அது அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அதனுடைய கணிப்புகளானது நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனுடைய அந்த கணிப்பானது பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது, என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு என்ன விஷயங்களை செய்யணுமோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் செய்துக்கோங்க. அமாவாசை தினங்களில் ஒரு சில பரிகாரங்கள்லாம் பூஜைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடுகளில் செய்வோம். அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ காலையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடு செய்வோம். அதற்கப்புறமாக மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலாக பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடையும் செய்வோம். அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வ வழிபாடுகளை செய்வாங்க. குலதெய்வ வழிபாடு குலதெய்வங்களை நினைத்து ஒரு கலசத்தை வைத்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கான ஒரு தீபங்களை போட்டு நம்மளுடைய வேண்டுதலை வைப்போம். இப்போ ஏன் இந்த அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம்லாம் கொடுக்க சொல்கிறாங்க, நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த அமாவாசை தினத்தை தேர்ந்தெடுத்து இந்த அமாவாசை தினத்தில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்து வரணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட நாளில் பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகளும் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய கர்ம வினைகள், ஜென்ம பாவங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரகத்தினுடைய அமைப்பும் பார்த்திங்கன்னா அப்படி தான் சொல்லப்படுது. ஸோ அதனால் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா உண்டாகுவதற்கு இந்த ஒரு காலகட்டத்தை பார்த்திங்கன்னா உதாரணமாக சொல்லலாங்க. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு இந்த அமாவாசை தினத்தில் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் நமக்கு இருக்க போகுது. அதனோடு சேர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமானது தான். ஸோ அந்த ஒரு கிரகங்களும் நமக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அரசனை ஆளக்கூடியவர்கள் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களை சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயங்களுமே கை கூடுற அளவுக்கு வரும், ஆனால் கை கூடாமல் போகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அந்த காலகட்டங்கள் தாண்டி இப்போ இந்த காலகட்டங்கள் ஏற்பட்டு இருப்பது அவர்களுடைய ஆசீர்வாதங்கள், முன்னோர்களினுடைய ஆசீர்வாதங்களோடு சேர்ந்து இப்போ இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசி பார்த்திங்கன்னா சந்திர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் இந்த காலகட்டத்தில் ஊக்கமளிக்கக்கூடிய முன்னேற்றத்தையும் புதிய செயல்திறன்களையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வழங்கக்கூடும். தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆதரவு, மன அழுத்தமான சூழ்நிலைகளிலும் உணர்ச்சி சமநிலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேண உதவும். தொழில் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்கள் பொறுமையுடனும் நடைமுறை முயற்சிகளுடனுமே படிப்படியாகவே பார்த்திங்கன்னா மேம்படலாம் அப்படின்னு சொல்லலாம். தொழில்முறை பொறுப்புகள் அதிகரித்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறக்கூடிய திறனும் சவால்களை திறம்பட நீங்கள் கையாள உதவும். வியாபார நடவடிக்கைகள் மெதுவாக இருந்தாலும் நிலையான முன்னேற்றத்தை வழங்கக்கூடுங்க. வாடிக்கையாளர் ஆதரவும் சிறந்த நிதி நிர்வாகங்களும் வியாபார நிலைத்தன்மையை மேம்படுத்த உதவும் அப்படின்னு சொல்லலாம். உடல் சோர்வை தவிர்க்க ஒழுங்கான தினசரி பழக்கங்களும் போதுமான
போதுமான ஓய்வும் ரொம்ப அவசியமானதுங்க. கல்வி சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய கல்வி சார்ந்த முயற்சிகளானது சாதகமாக முன்னேறி கவனத்தையும் தன்னம்பிக்கையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீண்ட கால திட்டமிடல், விவேகமான முடிவுகள் மற்றும் உணர்ச்சி முதிர்ச்சிக்கு சாதகமாக உங்களுக்கு அமையலாம். அதேபோல் உங்களுடைய உறவு நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்பொழுது இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா உறவுகள் சாதகமாகவும் மன நிறைவளிப்பதாகவும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடுங்க. தம்பதிகளுக்கிடையே தகவல் தொடர்பு, பரஸ்பர புரிதல்களும் மேம்படலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதி நிலையானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நிதி நிலையானது நிலையாக பார்த்திங்கன்னா மேம்படக்கூடும். இந்த காலகட்டத்தில் தாமதமாக இருந்த நிதி தொடர்பான விஷயங்கள் இப்பொழுது முன்னேற காண தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பண அழுத்தங்கள் படிப்படியாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறையலாங்க. பண அழுத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு அதிகமாக இருக்காது. இருப்பினுமே அவசரமான செலவுகள் மற்றும் அதிக ஆபத்துள்ள முதலீடுகளை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. கவனமான வரவு செலவு திட்டங்களும் நடைமுறைக்கு ஏற்ற நிதி நிர்வாகங்களும் நீண்டகால பொருளாதார நிலைத்தன்மையை பேண உதவும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளராத விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது ஏற்படுங்க. திடீரென்று உங்களுக்கு செலவுகளானது ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படும். வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். தொழில் வியாபாரங்களானது பார்த்திங்கன்னா இப்பொழுது நிதானமாக நடக்க தொடக்கும். அதேபோல் கடன் விவகாரங்களில் பார்த்திங்கன்னா கவனங்களானது உங்களுக்கு தேவை. தொழில் தொடர்பான காரியங்களானது தாமதமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயந்து வேலைகளை செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். உழைப்புகளுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்கள் இப்பொழுது இல்லாமலும் போகலாம். குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடுகளானது உண்டாகலாங்க. வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனங்களானது தேவை. கணவன் மனைவிக்கிடையில் இடைவெளியானது குறையும். பிள்ளைகளுடைய நலனில் கவனத்தையும் செலுத்துவீர்கள். உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகளானது உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத செலவுகளானது பார்த்திங்கன்னா இப்பொழுது பெண்களுக்கு உண்டாகுங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரிய வெற்றியானது இப்பொழுது கிடைக்கக்கூடும். சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகளும் பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது நல்ல லாபங்களானது கிடைக்கக்கூடும். உங்களுக்கு அலைச்சல்களும் இருக்குங்க. ஆனாலுமே கடந்த காலத்தை விட இப்பொழுது கூடுதலான வருவாயை நீங்கள் பார்த்திங்கன்னா பெறலாங்க. புதிய ஒப்பந்தங்கள் தொடங்குவதற்கு முன்பாக ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனையை செய்து கொள்ளவும். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது அரசியல்வாதிகளுக்கு நற்பெயர்கள் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளானது உருவாகுங்க. எதிர்பார்த்த பதவிகளுமே சேரும். நல்ல நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர். மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்விக்கான பணிகளில் தாமதங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க. உழைப்புகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அதே போல் இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபார போட்டிகளானது குறையும். பண வரவுகளுமே உங்களுக்கு இருக்குங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது நீங்குங்க. உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். குடும்ப செலவுகளுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. வெளியூர் பயணங்களின் போது உங்களுக்கு கவனங்களானது தேவை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவுகள் எடுப்பது ரொம்ப சிறந்தது. பணவரவுகளானது திருப்தியை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. புதிய நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையானது உங்களுக்கு தேவை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு உங்களுடைய வேலைகளில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப சிறந்தது. அதே போல் பெரியோர்களினுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் தைரியங்களும் தன்னம்பிக்கையுமே உங்களுக்கு ஏற்படுங்க. துணிச்சலுடன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு சாதகமாகவே பார்த்திங்கன்னா செய்து முடிப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாம்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுக்கடுக்காக வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தொடர்ந்து வந்த நிலைகளானது மாறி இப்பொழுது ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஓரளவுக்கு பொற்காலமாக வந்து பார்த்திங்கன்னா அமையக்கூட வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகளை அனைத்தும் பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஸோ பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா மேலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாளை வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வழிபாடு செய்துக்கோங்க. அவருக்கான ஒரு தீபத்தை ஏற்றி வணங்கி எதிர்பார்த்த காரிய அனுகூலங்களானது உங்களுக்கு கிடைக்க செய்யும். உத்தியோகங்கள் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.